ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோல போரூர் லலிதா ஜுவல்லரி நியூ ஷோரூமை பத்தி தான் பார்க்க போறோம். நான் அங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணேன், அங்க ஷோரூம்ல ஆம்பியன்ஸ் எப்படி இருந்தது, டிசைன்ஸ்லாம் எப்படி இருந்ததுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற கோல்டு அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். போரூர்ல ஒரு மேரேஜ்க்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அந்த மேரேஜ் அட்டன் பண்ணிட்டு ரிட்டர்ன் வர வழியில தான் சரி நம்ம லலிதா ஜுவல்லரி நியூவா திறந்திருக்கே, அங்க போயிட்டு டிசைன்ஸ்லாம் எப்படி இருக்கு, ஆஃபர்ஸ் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கா, பிளஸ் அங்க ஆஃபர்ஸ்லாம் போக எவ்வளோ இருக்கு என்னங்கிறதுலாம் செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு விசிட் தாங்க பண்ணியிருந்தேன். நான் என்னோட போன வீடியோஸ்ல எல்லாமே மென்ஷன் பண்ண மாதிரி நான் இப்போ எனக்கு தாலி கொடி சேஞ்ச் பண்றதுக்காக ஒரு நல்ல டிசைனா நல்ல ஷாப்ல தேடிட்டு இருந்தேன். ஸோ இங்க போன உடனே நான் பார்த்த செக்ஷன் வந்து தாலிக்கொடி செக்ஷன் தான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ஆஸ் யூஷுவல் எல்லா வெயிட் ரேஞ்சஸ்லுமே தாலிக்கொடி அவைலபிளா இருந்தது. பிளைன்லயும் இருந்தது அண்ட் முகப்புலயும் இருந்தது. முகப்பு வச்ச தாலிக்கொடி டிசைன்ஸ் எல்லாமே வந்து கம்மி வேஸ்டேஜ்ல இருந்தது. பிளஸ் அந்த கம்மி வேஸ்டேஜ் இல்லாம ஒரு நியூ ஷோரூம் ஓபன் பண்ணதுனால எக்ஸ்ட்ரா ஒரு பர்சன்டேஜ் வேற வந்து டிஸ்கவுண்டா ஆஃபர் பண்ணாங்க. நான் இதுக்கு முன்னாடி அண்ணா நகர், டி நகர் அண்ட் குரோம்பேட் இந்த 3 லலிதா ஷோரூமே போயிருக்கேன். ஸோ 3 ஷோரூம கம்பேர் பண்றப்போ இந்த ஷோரூம் எனக்கு கொஞ்சம் சின்னதா தான் வந்து தெரிஞ்சுச்சு. கிரவுண்ட் ஃப்ளோர்ல தாலிக்கொடி, செயின்ஸ், பிரேஸ்லெட் அண்ட் ரிங் செக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ், தோடு கலெக்ஷன் அண்ட் ஆல்சோ அந்த ஹாரம் செட், ஆன்டிக் அண்ட் எல்லோ கோல்டு ரெண்டுத்துலயுமே வச்சிருந்தாங்க. செகண்ட் ஃப்ளோர்ல ஃபுல்லா சில்வர் ஐட்டம்ஸ் அண்ட் சில்வர் ஆர்டிகல்ஸ் வச்சிருந்தாங்க. நான் போயிருந்தப்போ கொஞ்சம் க்ரௌடடா தான் இருந்தது. ஸோ நான் மோஸ்ட்லி எல்லாரையும் ஃப்ளோரை சுத்தி கவர் பண்ணாம சேல்ஸ் பர்சன்ஸ் இல்லாம எந்தெந்த இடத்துல நம்மளால கவர் பண்ண முடியுமோ அந்த இடத்த மட்டும் தான் நான் கவர் பண்ணியிருந்தேன் வீடியோல. அண்ட் ஆல்சோ ஃபங்க்ஷன் போனதுனால அங்கேயே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்து சார்ஜ் எல்லாம் போயிடுச்சு. ஸோ இருக்கிறத வச்சுதாங்க நான் வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் என்னுடைய ஓல்டு தாலிக்கொடி. ஸோ இது ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு வாங்கி. என்னம்மா எல்லாரும் வந்து 10, 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் மாத்துவாங்க. நீ வாங்கி 2 வருஷத்துல மாத்துறேன்னு சொல்றியேன்னு தான் நீங்கலாம் கேட்குறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆக்சுவலி இது ரெகுலர் யூசேஜ் அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரு இடத்துல மட்டும் லைட்டா நெளிஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ நான் எங்க வீட்லயும் காமிச்சேன். சரி ஓகே அப்ப மாத்திக்கோ, புதுசு மாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல்சோ இத நான் எடுக்கிறப்போ லலிதா ஜுவல்லரில எடுத்தேன். திருச்சி ஷோரூம்ல லலிதா ஜுவல்லரில எடுத்தேன். அது வந்து ஒரு 5 பவுண்ட் 40 கிராம் கிட்ட வந்திருந்தது. இது சேம் நான் லலிதால எடுத்ததுனால டிடெக்ஷன் வந்து 1% தான் பண்ணுவாங்க. இதே நான் வெளி ஷோரூம் இல்லன்னா வெளி கடையில வேற ஏதாவது எடுத்துட்டு வந்திருந்தேன் அப்படின்னாக்கா, அவங்க 3% வரைக்கும் இங்க லெஸ் பண்ணிடுவாங்களாம் வேல்யூல இருந்து. உங்களுக்கு நான் வந்து இன்னும் ஜூம்ல காட்டுறேன். ஸோ அந்த இடம் உங்களுக்கு நெளிஞ்சிருக்கிறது தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு இடத்துல மட்டும் தான் லைட்டா நெளிஞ்சிருக்குது. நானும் வந்து சரி மாத்த வேண்டாம். அப்படியே இத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் இப்பதான் எல்லா ஷோரூம்ஸ்லயுமே வந்து நோ மேக்கிங், நோ வேஸ்டேஜ் ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. பிளஸ் வந்துட்டு ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் போயிட்டு இருக்கு. ஸோ எல்லா ஷாப்லயும். சரி நம்ம எல்லாத்துலயும் ட்ரை பண்ணலாம். எங்க நமக்கு பெஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குதோ அங்க நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருக்கேன். ஆல்சோ நம்ம சேனல்ல எல்லா ஆஃபர்ஸ் பத்தியுமே வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்றேன். ஸோ அந்த ஆஃபர்ஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணலன்னா எப்படிங்க? கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும்னு இல்ல. நமக்கு சான்ஸ் கிடைக்கிறப்ப அந்த ஆஃபர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டா நல்லா தானேங்க இருக்கும். இந்த 2 தாலி கொடி தான் நான் ஃபைனலைஸ் பண்ணியிருந்தேன். ரைட் சைட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா கரூர் கொடி. லெஃப்ட் சைட்ல இருக்கிறது நார்மல் செயின் பேட்டர்ன் தான் தாலி கொடியில. கரூர் கொடியோட வேஸ்டேஜ் 5.20 அண்ட் நார்மல் செயினுக்கு 5.50. நியூ ஷோரூம் ஓப்பனிங் ஆஃபரா வந்து 2த்துக்குமே வந்து 1% லெஸ் பண்ண போக கரூர் கொடிக்கு 4.20வும் நார்மல் செயினுக்கு வந்து 4.50வும் வந்து எனக்கு வேஸ்டேஜா போட்டிருந்தாங்க. என்னுடைய பழைய தாலிக்கொடிய போட்டதுக்கு 1% கழிச்சது போக 5,54,000 வந்தது அன்னைக்கு ரேட்டுக்கு. ஸோ இதுல வந்து கரூர் கொடி நான் வந்து செலக்ட் பண்ணேன் அப்படின்னாக்கா, அதுல ஒரு 360 போயிடுச்சுன்னா 1,94,000 எனக்கு எக்ஸ்ட்ராவா வந்து கையில காசு நிக்கும். ஆக்சுவலி 5 பவுண்ட்லயே கேட்டேன். ஸோ கரூர் கொடி வந்து 5 பவுண்ட்ல இல்ல ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு. 3 பவுண்ட்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பீஸ் தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த ஒரு பீஸ சூஸ் பண்ணேன். ஆஃபர்ஸ்லாம் நெறைய ஷோரூம்ல இருக்கு. நம்ம 4% வேஸ்டேஜ் குடுத்து இந்த கொடிய வாங்கணுமா அப்படின்னு நான் ரொம்பவே யோசிச்சுட்டே இருந்தேன். ஜியோ பொலிட்டிக்கல் வார் வேற போயிட்டு இருக்கு. ஸோ கோல்ட் ரேட் என்ன ஆகுமோ? ஃப்ளக்சுவேஷன் ஆகுமா? திரும்பவும் கம்மி ஆகுமா? அப்படின்னு எனக்கு ஒரு செகண்ட் தாட் இருந்துட்டே இருந்துச்சு. பொதுவாவே பெண்களோட இன்ஸ்டிங்க்ட் வந்து என்னைக்குமே வந்து பொய் சொல்லாதுங்க. ஒரு விஷயம் அவங்களுக்கு மனசுல பட்டுச்சு, ஒரு விஷயம் ஏதோ சம்திங் அப்படின்னு தோணிடுச்சு அப்படின்னாலே, அது ஒரு 70-80% வரைக்கும் கண்டிப்பா நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு இந்த மாரி ஏதாவது நடந்திருக்கு? உங்க இன்ஸ்டிங்க்ட் சொல்லி நீங்க அத செய்யாம இருந்து, நல்ல வேளை நம்ம அத செய்யலையே அப்படின்னு நீங்க வந்து தப்பிச்சுட்டோமே அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தப்போ ஹாரம் செட் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என் ஃபோன்ல சார்ஜ் இல்ல. ஆனாலும் என்னால இந்த ஹாரம் செட்ட ஃபோட்டோ எடுக்காம, வீடியோ எடுக்காம இருக்க முடியல. ஸோ இது ரியல் பீகாக் ஃபெதர்ஸ் வச்சு இப்போ இதான் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. எந்த ஷாப் எடுத்தாலுமே வந்து ஆன்டிக்ல ரியல் பீகாக்ஸ் வச்சு
இந்த மாதிரி தான் டிசைன்ஸ் இப்ப கொண்டு வராங்க. இந்த லாங் ஹாரம் பாத்தீங்கன்னா வந்து 11 சவரன் வருது. அதோடைய பேர் பண்ற நெக்லஸ் வந்து 5 சவரன் வருது. ரொம்ப 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 அழகா இருந்ததுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தாவே தெரியும். ஆனா மத்த ஷாப்ஸோட கம்பேர் பண்றப்போ இங்க வந்து வெயிட் கொஞ்சம் அதிகமா தான் இருந்தது. இப்ப நீங்க என்எஸ்கே தங்க மாளிகையில இருந்து ஹரி ஜுவல்லரி இந்த மாதிரி கடைகள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, லைட் வெயிட்லயே வந்து இதே மாதிரி நல்ல பார்வையா ஆன்டிக் டிசைன்ஸ்ல நெறையவே ஹாரம் அண்ட் நெக்லஸ் செட் காம்போ கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் ஒரு 2, 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் லலிதால பர்ச்சேஸ் பண்றப்பலாம் ஆன்டிக் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா, 1, 2 தான் இருக்கும். பிகாஸ் வந்து ஆன்டிக் நெறைய பேர் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கலெக்ஷன்ஸே வந்து ஸ்டாக் பண்ண மாட்டாங்க. பட் இப்போ வந்து ட்ரெண்டிங்ல ஆன்டிக் தான் நெறைய மூவ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, இப்ப எல்லா ஷோரூம்ஸ்லயுமே லேட்டஸ்ட் டிசைன்ஸ் ஆன்டிக்கா ஃபாஸ்ட் மூவிங்ல என்னென்னலாம் வருதோ, ஆன்டிக் ஜுவல்லரிஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. நான் ஒன் டைம் டெபாசிட் போட்டப்பவே வந்து இந்த மாதிரி ஆன்டிக் ஜுவல்லரிஸ்லாம் திருச்சி ஷோரூம்ல இருந்துச்சுன்னா, நான் கண்டிப்பா இத தாங்க சூஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் ஆல்சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, இந்த மாதிரி ஆன்டிக் டிசைன்ஸ் இருக்கிற ஹாரம் அண்ட் நெக்லஸ் காம்போஸ்க்குலாம் வேஸ்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு நீங்க கெஸ் பண்ண முடியுதா? ஆமாங்க. இதுக்கான வேஸ்டேஜ் எல்லாமே 16%. இப்ப நான் ஹாரம் எடுக்கிறேன் அப்படின்னாக்கா, அது 11 சவரன் நகையோட சேர்த்து 16% வேஸ்டேஜ் நான் பே பண்ணணும். அதே மாதிரி தான் நான் இப்ப நெக்லஸ் மட்டும் எடுக்கிறனாலுமே 5 பவுண்ட் நெக்லஸ் அன்னைக்கான ரேட் பிளஸ் வந்து 16% வந்து நான் வேஸ்டேஜ் வந்து இது பண்ணணும். அந்த 16% இல்லாம எக்ஸ்ட்ரா 3% ஜிஎஸ்டி வேற நான் பே பண்ணணுங்க. ஆனா இதே நீங்க ஒன் டைம் டெபாசிட் பண்ணி எடுத்தீங்கன்னா 11 மாசம் கழிச்சு ஃப்ரீயாவே நீங்க எடுத்துக்கலாம் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி. சரி இப்ப வாங்க, நான் லலிதால அன்னைக்கு என்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம வேற வந்துட்டு விசிட் பண்ணியிருக்கோம். ஸோ எதுவுமே வாங்காம வந்தா எப்படிங்க இருக்கும்? நல்லா இருக்காதுல்ல. வாங்கி தான் ஆகணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் இல்ல. ஸோ நம்ம முதல்ல போயிருக்கோம். புது ஷோரூம் வேற. வாங்குனா நல்லா இருக்குமே! நாளைக்கு நமக்கு தானே அது யூஸா இருக்கும். அப்படின்ற ஒரு சின்ன தாட்ல தாங்க நான் இத வாங்குனேன். அப்படியே நேரா செகண்ட் ஃப்ளோர் போயிருந்தேன். ஸோ அங்க சில்வர் ஜுவல்லரீஸ் அண்ட் சில்வர் ஆர்டிகல்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. கொஞ்சம் கொலுசு டைப்ஸ்லாம் பார்த்தேன். பட் எனக்கு அங்க எதுவுமே செட் ஆகல. ஸோ அதனால சில்வர் பார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, காயின்ஸ் அண்ட் பார்ஸ் 2மே நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். சில்வர் அன்னைக்கு இருக்கிற ரேட் 1 கிராம் 270 இருந்தது. கோல்டுக்கு அடுத்து இப்ப சில்வர் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஷார்ட் டேர்ம்ல இல்லனாலும் லாங் டேர்ம்ல கண்டிப்பா நம்ம சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் அண்ட் பெனிஃபிட் கிடைக்குங்க. நீங்க கேட்கலாம். இப்பதான் சில்வர்ல எல்லாரும் கிலோ கணக்குல வாங்குனாங்க. 1 கிலோ 4 லட்சம் வரைக்கும் போச்சு. இப்ப திரும்ப வந்து 2.70க்கு வந்துருச்சு. இன்னும் டவுனா தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனா இன்வெஸ்ட்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும், நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையா இருந்து லாங் டேர்ம்க்கு அத நீங்க ஹோல்ட் பண்றீங்களோ, அப்பதாங்க உங்களுக்கு நெறைய ப்ராஃபிட்டே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பேனிக் செல், பேனிக் பை பண்ணாதீங்க. ஐயய்யோ! விலை அதிகமாயிட்டே போதே! ஸோ நாளைக்கு கண்டிப்பா இது விலை ஏறும் அப்படின்னு நினைச்சுட்டு உடனே போய் வாங்குறது. வாங்குனதுக்கப்புறம் ஐயய்யோ! என்னடா ரேட் குறைஞ்சு போச்சே! அப்படின்னு நமக்கு நஷ்டமாயிடுச்சே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றது. இந்த மாதிரி பேனிக் செல் அண்ட் பேனிக் பை பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ நீங்க வாங்குறீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷத்துக்காவது ஹோல்ட் பண்ண பாருங்க. ஸோ 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மெட்டல் வந்து எய்தர் கோல்டா இருக்கட்டும், இல்ல சில்வரா இருக்கட்டும். அந்த மெட்டல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுக்கப்புறமா நீங்க டிசைட் பண்ணுங்க. கண்டிப்பா 5 வருஷத்துல வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் இல்லாம இருக்காதுங்க. நீங்க ரூ. 1,00,000 போட்டீங்கன்னாக்கா, கண்டிப்பா ஒரு 50,000லேருந்து 1,00,000வது நீங்க ரிட்டர்ன் எடுக்கலாம் கண்டிப்பா. நான் இந்த 10 கிராம் சில்வர் பார் தான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி நான் ரவுண்ட் காயின்ஸும் பார்த்தேன். ஆனா ரவுண்ட் காயின்ஸ் எல்லாமே வந்து 5 கிராம்ஸ்னா 4.9 அந்த மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி திரும்ப வேற ஏதாவது இருக்கான்னு பார்த்தா எல்லாமே 4.9, 4.98, 4.990 அந்த மாதிரி தான் இருந்தது. இப்ப 5 கிராம் வாங்குனோமே இப்ப ரவுண்டா 5.10, 5.11 அந்த மாதிரி இருந்ததானேங்க நமக்கு கரெக்ட்டா இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாரி மில்லிகிராம் கூட நமக்கு பெருசுதாங்க. இப்ப இதே நாளைக்கு யாருக்காவது ஒரு கல்யாணம்னு சொல்லிட்டு ஒரு 10 கிராம் சில்வர் காயின் நம்ம போய் கிஃப்ட் பண்றோம் அப்படின்னாக்கா, ஓகே. அது ரவுண்டா 10 கிராமா இருந்தா தானேங்க நல்லாருக்கும். அதனால தான் பார்த்து பார்த்து தேடி தேடி இந்த 10.010 மில்லிகிராம் இருக்கிற இந்த சில்வர் பார நான் வாங்குனேன். நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்ன மாதிரி சில்வரா இருக்கட்டும், கோல்டா இருக்கட்டும். நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னாவே கண்டிப்பா லாங் டேர்ம்க்கு ஹோல்ட் பண்ண பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அதோட ப்ராஃபிட் அண்ட் பெனிஃபிட் வந்து ஃபுல்லா நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். உனக்கு என்னம்மா நீ நினைச்சா போய் நகை எடுக்குற, நினைச்சா போய் சில்வர் வாங்குற அப்படிங்கிறது கண்டிப்பா கிடையாதுங்க. வாங்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம்னா, அதுக்காக உண்மையா நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி கண்டிப்பா வர சம்பளத்திலயோ, இல்ல கையில கிடைக்கிற காசுலயோ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்து வச்சா உங்களாலயும் கண்டிப்பா பண்ண முடியுங்க. இப்ப வாங்க இந்த சில்வர் பாரோடைய பில்ல பார்ப்போம். ஸோ அதோடைய கிராஸ் வெயிட் வந்து 10.010 நெட் வெயிட்டும் அதுதான். அன்னைக்கு நான் வாங்குனதுக்கான ரேட் 270. அதுக்கு வந்துட்டு டை சார்ஜ் மாரி ஒரு ₹20 போட்டிருந்தாங்க. எல்லாம் சேர்த்து எனக்கு சில்வர் பாரோடைய ரேட் மட்டுமே ரூ. 2,722 போட்டிருந்தாங்க. அதோட பிளஸ் 3% ஜிஎஸ்டியோட சேர்த்தா ரூ. 2,804 வந்ததுங்க. இது இன்னைக்கு வேணா ரூ. 2,800 இருக்கலாம். பட் ஆனா ஒரு 5 வருஷம் கழிச்சு கண்டிப்பா இது வந்து ஒரு 10,000வது எனக்கு ப்ராஃபிட் குடுக்கணும்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன்.
நீங்களும் இப்பவே உங்களுடைய கோல்ட் அண்ட் சில்வர் சேவிங்ஸ கண்டிப்பா மறக்காம ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க ஃபியூச்சருக்காக ரொம்ப யூஸா இருக்கும். இன்னைக்கு வீடியோல நியூ லலிதா ஜுவல்லரி ஷோரூம் போரூர்ல ஓப்பன் ஆயிருக்கிறத பத்தி பார்த்தோம். அங்க ஆஃபர்ஸ்லாம் எப்படி இருக்கு? பிளஸ் ஆல்சோ என்னால முடிஞ்ச அளவுக்கு கலெக்ஷன்ஸ் காட்டியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு தங்க பொண்ணு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.